கன்சாமி இங்க வாடா முட்டா பயல. ஐயோ ஐயோ, உங்களுக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடி எப்படி கிடைச்சது? மாயாண்டி, எஸ் பாஸ், எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடி எப்படி கிடைச்சது? நான் தான் கொடுத்தேன் பாஸ். எதுக்குடா ஒரு கிழவனை பதுக்கி வைக்க? மாயாண்டி, அமாவாசை, துளுக்கானா, இன்னும் 4 தடியனுங்க. அதனாலதான் 4 பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இனிமே தமிழ்நாடு போலீஸ் இல்ல, இந்திய ராணுவமே என்ன கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதா இல்லடா அப்பா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்த போற 3 கல்யாணத்துக்கும் அந்த ராமனுக்கு அணில் உதவின மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட பட்டாபிராம யாருங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார். டேய், நான் உன்னை அரைஞ்சு நொறுக்க போறேன் இப்போ. வணக்கங்க. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு திருநெல்வேலி பக்கம் ஊர்காடு கிராமங்க. நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்ததுல அதான் வேடிக்கை பாக்குறேன். இந்த விளையாட்டுக்கு என்ன பேருங்க? ஷட்டில் காக். சாதாரணமா எங்க கிராமத்துல சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. என்ன மாதிரி பணக்காரங்க ஏசி ரூம்ல இருந்துடுறோமா, வேர்வே வெளியில வராமத்தான் பாதி வியாதியே வந்துருது. அதுக்கு தான் காலையில இந்த மாதிரி எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா தெரியுங்க, அதாவது உடற்பயிற்சி தானே. நான் வேணும்னா உங்க உடம்புல இருக்கிற மொத்த வேர்வையும் ஒரே செகண்ட்ல வெளியில கொண்டு வந்துட்டுமா? அது எப்படி முடியும்? அது இருக்காங்களே உங்க பொண்ணு, அவளை பத்தி உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னா அடுத்த ஜன்மத்துக்கும் சேர்த்து வெறுத்துரும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது போயின்னு நீங்க நினைச்சா உங்க பொண்ணையே கூட்டிட்டு வாங்க, அவளையே கேளுங்க, உண்மை தெரிஞ்சிடும். யாருமா இவரு? உன்னை பத்தி தாறுமாறா சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க டாடி. நான் ஒருத்தர் மனசார காதலிச்சேன். ஆனா அவர் என்ன மோசம் பண்ணிட்டாரு. என்ன சார் பேசுறீங்க? இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து ரூமுக்குள்ள தள்ளி 4 சாத்து சாத்தனா உண்மையை கேக்கிட்டு போறான். மன்னிக்கணும் சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் பொண்ணுக்கே நடந்திருந்தாலும் நான் இவ்வளவு முரட்டத்தனமா ஹேண்டில் பண்ணவே மாட்டேன். ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி பாருங்க. விஷயத்தை காதும் காதும் வச்ச மாதிரி நல்லபடியா முடிங்க. ஏன்னா இது உங்க மகளோட வாழ்க்கை பிரச்சனை சார். அப்பா, தப்பு நடந்ததா சொல்றாரு, அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேளுங்க. சாட்சி வச்சுட்டு நடக்கிற தப்பான இது ராஸ்கல். யோ, ராஸ்கல் கிஸ்கல்லாம் மரியாதை கட்டணும் சார். நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்க பொண்ணை என் பையன் கெடுத்துட்டான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவனை கேட்டாலும் இல்லைங்கிறானே. உங்க 2 பேர்ல யார் பொய் சொல்றா, யார் உண்மை சொல்றான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பூவத்திலேயே போட்டு பார்க்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் எனக்கு உத்தமன்னா சார். அப்பா, பத்திரிகை உலகத்துல எனக்குன்னு ஒரு தனி இமேஜே இருக்கு. அதை கெடுக்க இது ஒரு புது ஐடியா போல இருக்கு. எங்கேயோ எவங்கிட்ட கெட்டுட்டு வந்துட்டு அடுத்தவன் தாலி கட்டுறதுக்கு இது என்ன குறுநாவலா? வாழ்க்கை. லுக், இது விஷயமா இனிமே ஏதாவது பேசணும்னா சட்ட ரீதியா கோர்ட் மூலமா பேசலாம். வாங்க வாங்க வாங்க. என் பொண்ணு வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு காலையில வீராப்பா சொல்லி என்ன திருப்பி அனுப்புனீங்க. உங்க செல்வாக்கு பலத்தால ஏதாவது ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணிருப்பீங்க.
சார் இது உங்க பொண்ணோட வாழ்க்கை, வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அப்படின்னு புத்திமதி சொல்லியிருப்பாரு. கரெக்டா? உங்க பணபலத்தால அந்த பையனை மிரட்டி பார்த்திருப்பீங்க. அவன் உங்களுக்கும் பெப்ப, உங்க பணத்துக்கும் பெப்பேன்னு இருப்பான். கரெக்டா? காலையில என்ன திருப்பி அனுப்பினீங்களே, அதுக்கு உங்க மேல எனக்கு துளி கூட கோபம் கிடையாது. இப்ப கூட என்ன நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கையை ஒப்படைக்கலாம். அதுக்காகத்தான் உங்க வீட்டு திருமுனையிலேயே காத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களை நம்பலாமா? நம்பலாமாவா? என்ன நம்பி சில காரியங்களை ஒப்படைப்பீங்களா? சொல்லுங்க. என் தங்கச்சி புருஷன் மாத்ருபூதம் வீட்டுக்கு நேர் எதிர ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல நீதி கேட்டு போராட்டம் அப்படின்னு ஒரு பேனர் நிக்க வைக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு பந்தலை போட்டு அதுல ஒரு சேரை போட்டு அதுல உங்க பொண்ணு ஊர்வசிய உட்கார வைக்கிறோம். 2 சேரை போட்டு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் கூட அங்க உட்காடுறீங்க. சார் இது உண்ணாவிரத போராட்டம் இல்ல. அதனால சாப்பாட்டுக்கு வேண்டிய சகல விதமான சாமான்களும் வந்து இறங்கி ஆகணும் சார். அப்புறம் அங்கங்க கொடையை நட்டு சில சேர்ஸ போடுறோம். எதுக்கா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த போராட்டத்துல கலந்துக்கணும் சார். பொம்பளைங்க கலந்துகிட்டா தான் சார் எப்பவுமே ஒரு போராட்டம் வெற்றி அடைய முடியும். சொல்லுங்க சார். அது மட்டும் இல்ல, ஆட்டம் போடும் ஆண்களே அடிமை இல்லை பெண்களே. என்ன சொல்றீங்க? இப்படி சில வாசகங்கள் எழுதி போட மாட்டோம். இப்படி எல்லாம் செஞ்சா என் தங்கச்சி புருஷனும் அவ பையனும் வெளியில வருவாங்க. அத பாப்பாங்க, திருட்டு முடிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை நமக்கு சாதகமா முடிஞ்சு போச்சு. பாத்தீங்களா சார்? காலங்கார்த்தால ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டுல இருக்க உங்க வீட்டு வரைக்கும் எதுக்கு வந்தோன்னு இப்ப புரிஞ்சுதா? பாருங்க, உங்களுக்கு சொந்தமான நிலத்தை அத்துமீறி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. இனிமே இந்த நிலம் உங்களுக்கு இல்ல. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உள்ள போய் சாமான் செட்டோட எல்லாத்துக்கும் வெளில போடுங்க சார். யாரை கேட்டு சார் எல்லாரும் என் நிலத்துக்குள்ள நுழைஞ்சுங்க? ஓ, இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமா? சார் உட்காந்து எழுந்து. அதெல்லாம் தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க சார். ரொம்ப கோவமா இருக்கீங்க. கூட்டிங் சாப்பிடுங்களா? கூட்டிங் கொண்டாப்பா. கூட்டிங் வேணா ஒரு மண்ணு வேணாம். முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. தம்பி, எனக்கு மெட்ராஸ்ல 4 பங்களா இருக்கு. ஊட்டியில ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, கொடைக்கானல்ல டீ எஸ்டேட் இருக்கு, சிக்மங்களூர்ல காஃபி எஸ்டேட் இருக்கு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு. மாசம் 500 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா எனக்கு என்ன சார்? ஏன் சார் என் நிலத்துக்குள்ள அத்துமீறி நோஞ்சுங்க? தம்பி, நான் காரணத்தை சொல்றேன், அப்புறம் நீங்க ஒரு முடிவு வருவீங்க. நீங்க ஒரு காரணமும் சொல்ல தேவையில்லை. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கட் அப். எல்லாரும் வெளில போங்க. காலி பண்ண முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. சார், ஒருத்தரோட நிலத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு செய்யறது சட்டப்படி குற்றம். எனக்கு சட்டம் தெரியும்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கிட்டேன்ல. சார், இது என்னோட நிலம் சார். இங்கேயே தான் இருக்கும். யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. முதல்ல வெளில போ சார். நோ எக்ஸ்பிளனேஷன். கெட் அவுட். அவங்கிட்ட என்ன சார் பேச்சு வேண்டி இருக்கு? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கூட்டு வருவோம். மகாலட்சுமி, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம். நீ இங்கே இரு. நான் போயிட்டு வரேன். நடந்ததையெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேனே. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன தாய்க்குணம் எப்பவுமே கைவிடாத. என்ன சொல்றீங்க? கணபதி என்றிட கலங்கும் கணபதி என்றிட. ஒரு நிமிஷமா நான் வயசானவன். ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். அதான் சாமி கும்பிட வந்தேன். உன்னை பார்த்த உடனே அந்த நல்ல காரியம் நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. என்ன பாக்குறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. உன் பேர் என்ன? மகாலட்சுமி தாங்க. மகாலட்சுமியே தானா? என்ன பேர் பொருத்தம்? கல்யாணம் ஆயிடுச்சா? 2 குழந்தைங்க கூட இருக்கு. என்னம்மா விளையாடுற? பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற. கல்யாணமாய் 2 குழந்தை இருக்குங்கிற. அளவான குடும்பமா? ஒரு ஆணு ஒரு பெண்ணா? இல்லீங்க, 2 பொண்ணு. ஐயோ, 2 பொண்ணா? பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்பட போறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா, இந்த பொம்பளைங்கெல்லாம் கிள்ளைக்கீரை. அவங்கள எப்படி வேணும்னாலும் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு தானே இந்த ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ சொன்ன ஆயிடுச்சா? இப்போ இந்த வீட்டு பையன் பூவழி ராஜா அந்த பொண்ணு ஊர்வசியை கெடுத்துட்டான். விநாயகா, இப்ப இல்லன்னு அடம் பிடிக்கிறாமா? இத்தனை பெண்கள் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. ஏதாவது பண்ண முடியுதோ? பண்ண முடியலையே. பெண்கள் கிள்ளைக்கீரைதான். இப்ப நீ ஒரு பொண்ணுமா? நீயே நாங்க இங்க தங்கி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் எங்களை இங்க தங்க சொல்ற உரிமை உனக்கு இருக்கா சொல்லு? இல்லையே. இப்ப உன் புருஷன்கிட்ட நீ கேட்க முடியுமா? ஏன் இந்த கிரவுண்ட் வெத்தாத்தானே இருக்கு, இந்த இடத்த அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாதுமா. ஏன்னா அவங்களுக்கு பொம்பளை அடிமை இல்லையா? என்ன மிஸ்டர்
முதலியார் படிச்சவங்க நீங்க சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கீங்க. நீங்களே இப்படி பண்ண அப்படி? அது இல்ல இன்ஸ்பெக்டர். நோ நோ நோ, ட்ரெஸ்பாசிங் இஸ் a criminal offense. உடனே இந்த இடத்தை காலி பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் அனுமதியோட தான் இவங்க இங்க டென்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக இவங்களை காலி பண்ண சொல்றீங்க? முருகன் என்ன செஞ்சாரு? உலகத்தையே சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைக்கல. விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைச்சிருச்சு. மகாலட்சுமி, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. இவங்க எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர், தொந்தரவுக்கு மன்னிக்கணும், நீங்க போலாம். ஏயா, ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா? இன்னொரு தடவை உள்ள தள்ளணுமா? இந்த மாதிரி அனாவசியமா போலீஸ்காரங்களை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே வராத அளவுக்கு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. போலீஸ்காரங்களே சொல்றாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்களா மாப்பிள்ளை.